உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். காவிரி தாய்க்கு சிறப்பு செய்யும் வகையில் KRS அணையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பாகினா பூஜை நடத்தினார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாரதி ராஜா, உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கர்நாடகாவை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகாவில் உள்ள அணைகள் நிரம்பும் போது வருண பகவானுக்கும் அதே போல காவிரி தாய்க்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பாகினி பூஜை என்று செய்வார்கள். அது மிகவும் பிரசித்தி பெற்றது. இது ஒவ்வொரு முறை அணை நிரம்பும் போதும் அம்மாநிலத்துடைய முதல்வரோ, அதாவது கர்நாடகாவின் முதல்வரோ அல்லது அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இந்த பூஜையை செய்வது வழக்கம். அதன்படிதான் தற்போது கர்நாடகாவில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக கபினி மற்றும் KRS அணைகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் தான் முழு கொள்ளளவை எட்டியுள்ள KRS அணைக்கு தற்போது முதல்வர் சித்தராமையா அதே போல துணை முதல்வரும் நீர்வளத்துறை அமைச்சருமான DK சிவகுமார் மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் செல்வராயசாமி உள்ளிட்டோர் பாகினி பூஜை செய்து காவிரி தாய்க்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து கபினி அணைக்கும் செல்ல இருக்கின்றனர் முதல்வரும் துணை முதல்வரும். அங்கும் இந்த பாகினி பூஜையானது நடைபெற இருக்கிறது. இந்த பாகினி பூஜை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நீரை வழங்கிய வருண பகவானுக்கும் அதே போல இந்த காவிரியை வழங்கி கர்நாடகாவை காப்பாற்றி வரும் காவிரி தாய்க்கும் நன்றி செலுத்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு முறை அணை நிரம்பும் போதும் அரசு சார்பில் இந்த பூஜையை நடத்துவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதுபோல்தான் இன்றும் KRS அணையில் நடைபெற்றிருக்கிறது. அடுத்ததாக கபினி அணையிலும் நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.